நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த லைவ் மார்க்கெட்டில எமோஷனல கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு புலம்பிட்டே இருப்பாங்க பாவம். இதுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னு பார்த்து சொல்யூஷன் வந்து வெளியே தேடிட்டு இருப்பாங்க. நிறைய அங்கே கிளாஸஸ் எடுக்கலாமா? இல்ல எமோஷனல கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி சொல்லி தருவாங்களா? அப்படின்னு. ஆக்சுவலா வந்து எல்லாருடைய மனிதனுக்குள்ளும் வந்து அந்த எமோஷனல் வந்து கண்டிப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு நீங்க சொல்லி தரேங்கன்னு சொல்லி போறீங்க இல்லையா? அவங்களுக்கும் இதே இஷ்யூ தான் போயிட்டுருக்கும். ஸோ நீங்க யார்கிட்டயும் வந்து வெளியே தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லா மனித மனித அந்த பிரெயினுக்குள்ள எப்படின்னா, ப்ரோகிராம் அப்படின்றது வந்து வேற. எமோஷனல் ஃபீலிங்ஸ் அப்படின்றது வேறு. இப்போ 1+1 2 இந்த மாதிரி சொல்லுங்க. இப்படி பண்ணால் அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் சொல்லி லெக்சர் எடுக்கிறதோ, நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லி தரதோ வந்து வேறு ப்ரோக்ராம் அது. அது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எமோஷனல் அப்படின்றது வந்து ஃபீலிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது உணர்வு அது. இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு டாக்டர் இருக்காங்க. டாக்டர் நல்ல சர்ஜர், ஒரு சர்ஜன், அவர் ரொம்ப பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரபலமானவர். ஆனால் அவருடைய குழந்தைக்கோ அவருடைய ஃபேமிலியோ வந்து அவரால் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே தான் உணர்வு வேலை செய்யுது. தான் குழந்தை தன்னுடைய ஃபீலிங்ஸ் அப்படின்றப்போ உணர்வு வேலை செய்யுது. அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் செயல்படுத்துறதுலாம் வேறு. மார்க்கெட் இதுக்கு மேலே பிரேக் அவுட்டு, பிரேக் ஸ்ட்ரக்சரு, இந்த பக்கம் வந்து ஃபேர் வேல்யூ கேப், அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து இருக்கட்டும், இல்லை ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பேக் எதாச்சும் இருக்கணும். நீங்கள் படிக்கிறது வேறு, படித்ததை அப்ளை பண்ணுறது வேறு. அப்ளை பண்ண சொல்ல என்னென்னா உணர்வுபூர்வமாக தாறுமாறாக டிசிஷன் எடுப்பீங்க. அதனால தான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் மட்டும் எடுங்க, 2 ட்ரேட் எடுங்க. நீங்கள் எப்போ சிஸ்டமை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ உங்கள் பிரெயினும் உங்கள் கண்ட்ரோல் விட்டுட்டு போயிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய முழு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. முழு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.